ஸ்ரீரங்கத்து கொண்டாட்டம். சித்திரை வீதி வழியாக தேர். சுஜாதாவின் இளம் வயது ஸ்ரீரங்கத்து அனுபவங்களை அவருடைய வார்த்தைகளிலேயே கேட்கலாம். ஸ்ரீரங்கத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் மாதம் சித்திரை. நாங்கள் வசித்த சித்திரை வீதி வழியாக தேர் செல்லும். ஒரு வருடம் தகரத்திற்குள் காத்திருந்து விட்டு புது பொலிவும் அலங்கார குஞ்சலங்களும் அணியும். தேர் முட்டி கொஞ்ச நாளைக்கு கிழக்கு ரெங்கா எலிமெண்டரி பள்ளிக்கூடம் அருகில் மாறி வேஷத்திலிருந்து மாறி வெள்ளையடிக்கப்படும். சித்திரை தேர் ரொம்ப பெரிய தேர். எங்களை போன்ற நோஞ்சான் இளைஞர்களால் அதை இழுக்க முடியாது. தேர் வடமே காலில் பட்டால் சிராய்த்து காயமாகிவிடும். சித்திரை தேருக்காக கோவிந்தா கோவிந்தா என்று பக்கத்து கிராமங்களிலிருந்து முதல் நாளே வருவார்கள். பெரும்பாலும் விவசாயிகள், பெரும்பாலும் பலசாலிகள். குழந்தைகளும் பெண்களும் கூட மொட்டையடித்து சந்தனம் தடவி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே சாரி சாரியாக வந்து சேர்வார்கள். அவர்களை ஒருவிதமான அன்பு கலந்த பயத்துடன் தான் வரவேற்போம். அன்று இரவு எங்கள் திண்ணைகளில் படுக்க இடம் கொடுப்போம். அவர்கள் தாராளமாக தூங்கலாம். வீட்டிலிருந்து மோர், சாதம், குடிக்க தண்ணீர் போன்றவைகளை கொடுப்போம். அவர்கள் அரங்கனுக்கு தங்கள் எளிய காணிக்கைகளாக விளைச்சலிலிருந்து நெல்லும் வாழைக்காய் தார்களும் சக்திக்கேற்ப கொண்டு வந்து கொடுப்பார்கள். கன்றுக்குட்டிகளை ஓட்டி வந்து கோயிலுக்கு கொடுப்பார்கள். அதிகாலையில் எழுந்து காவிரியில் அல்லது கொள்ளிடத்தில் குளித்துவிட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற ஆரவாரம் செய்து கொண்டே தேர் இழுக்க தயாராக நிற்பார்கள். பெருமாள் தேரில் வந்து வீற்றிருந்து பின் சக்கரத்தில் முதல் நெம்பலில் புறப்பாடு ஆன 45வது நிமிடம் தேர் நிலைக்கு வந்து சேர்ந்துவிடும். அத்தனை பேர், அத்தனை உற்சாகம். அண்மையில் வைஷ்ணவஸ்ரீ அவர்கள் பதிப்பித்த அருமையான கோயில் ஒழுகு புதிய பதிப்பை படிக்க ஆரம்பித்தேன். ஒழுகு என்பது கோயிலின் அன்றாட நடவடிக்கைகளை தொடர்ந்து குறிப்பிடும் ஒரு மிக நீண்ட டைரி குறிப்பு. எவ்வளவு நீண்டது? ராமானுஜர் காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை பலர் குறிப்பிட்ட கதைகளும் புராணங்களும் சரித்திர செய்திகளும் காரிய கிரமங்களும் கொண்ட ஒரு பாட்போரி. அத்திருவீதியில் சந்திரத புஷ்கரணிக்கு கிழக்கு சோழேந்திர சிம்ஹன் கைங்கரியமான திருமண்டபம் என்கிற வகையில் மணி பிரவாளமான தமிழ் நடை. இதில் இந்த கோவிந்தா கூட்டத்தை பற்றியும் அவர்கள் வருடா வருடம் கிராமங்களிலிருந்து காணிக்கை கொண்டு வருவது பற்றியும் குறிப்பிட்டுள்ளார்கள். கோயில் ஒழுகு நூலில் ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் என்று 11 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் வைஷ்ணவஸ்ரீ. அதில் கோவிந்தா கூட்டத்தினர் பாடும் நாட்டுப்புற பாடல்களில் வரலாற்று உண்மைகள் ஏதேனும் பொதிந்துள்ளதா என்று கேட்டிருக்கிறார். நிச்சயம் இருக்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் கல்வெட்டுகள் போல முக்கியமான பஞ்சம், வெள்ளம், இயற்கையின் சீற்றங்கள், படையெடுப்புகள் போன்ற எல்லாமே நாட்டுப்புற பாடல்களில் ஏதேனும் ஒரு வரியில் பிரதிபலிக்கும். யாராவது கோவிந்தா கூட்டத்தின் பாடல்களை உன்னிப்பாக படியெடுத்தால் கிபி 1323 அராபிய முகமதியர் படையெடுப்பின் போது 13,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி பற்றி ஏதாவது செய்தி கிடைக்கலாம். அல்லது வெள்ளை கோபுரத்தில் ஏறி 2 ஜீயர்களும் அழகிய மணவாளர் தாசர் என்பவரும் தற்கொலை செய்து கொண்ட செய்தி கூட ஒளிந்திருக்கலாம். சுஜாதா மேலே குறிப்பிட்ட 13,000 வைஷ்ணவர்களை கொன்று அராபிய முகமதியர்கள் செய்த அட்டூழியத்தை போல பல்வேறு கொலை பாதகங்களை எழுத்தாளர் சந்தீப் பாலகிருஷ்ணா என்பவர் மதுரை சுல்தானேட் என்கிற அருமையான புத்தகத்தில் விவரித்து சரித்திர ஆதாரங்களுடன் எழுதியிருந்ததை படித்தபோது மனம் மிக வருந்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி.